ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டம் இது. உன் சாயப்பாவின் கைகளை உடனே தொடு. உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நிச்சயமாக தேடி வரும். இதோ நான் சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் என் கையை தொட்டவுடன் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் சாயப்பாவின் வாக்கில் நிச்சயமாக நமக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கும் என்று நம்பி நான் சொன்னதை தொட்டாய் அல்லவா? ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கான நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இதோ உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதையும் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் கவனித்து கொண்டுதான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். நான் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதையும் சொல்ல விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் நடப்பதை உள்ளதை உள்ளபடியே சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லப்பிள்ளையின் மனதில் வாடி வதக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கித் தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ கஷ்டங்கள் நீ கடந்து வந்திருக்கின்றாய். ஆனாலும் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. நீ நமக்கெல்லாம் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கின்ற அளவிற்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆம் செல்லமே, இதோ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாயப்பா எனக்கு தோல்விகளை மட்டுமே தருகின்றது என்று மனவேதனையில் என்னிடம் வந்து சொன்னாய் அல்லவா? ஆம் செல்லமே, இதோ இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முன் ஜென்மத்தில் உன்னுடைய கர்மபலனின் வினையாகும். இதோ அவையெல்லாம் நிச்சயமாக முடியப் போகின்ற நாள் வந்துவிட்டது. என் செல்ல பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். சாயப்பா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு முன்பாகவே எனக்கு பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற மனநிலைமையில் நான் இப்போது இல்லை. ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் எனக்கு வந்துவிட்டால் நான் எந்த பிரச்சனைகளை எதை கொண்டு நான் சமாளிப்பது? நீ என்னை இப்படி பிரச்சனையில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று என் செல்ல பிள்ளை மனவேதனையில் என்னிடம் கேட்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. என் செல்லமே, உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இன்றைய சூழ்நிலை மட்டும் கிடையாது. நீயும் அதற்கு ஒரு காரணமாகிவிட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் நீ பயந்து ஓடி ஒழியத்தான் முதலில் முயற்சி செய்தாய். நீ இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த துணிச்சலை நீ முதலிலேயே கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை நீ அப்பொழுதே தவிர்த்து இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதை வெளியில் நிறைய பேரிடம் சொல்லிவிட்டாய். எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனை என்று. அதனால்தான் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லோருக்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது. ரகசியமாக உனக்குள் மட்டும் இருந்திருந்தால் அது என்றோ சரியாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் என்றோ உன்னை விட்டு தீர்ந்து போயிருக்கும். இப்பொழுது அது எல்லோருக்கும் தெரிந்தது மட்டுமல்லாமல் பேசி அதை இன்னும் பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டும் என்று நிரந்தரமான முடிவினை எடுக்க தெரியாமல் தானே தவித்து நின்றாய். அதனால்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தது. இப்பொழுது தானே நீ உறுதியான ஒரு முடிவில் நின்று கொண்டிருக்கின்றாய். இதற்கு முன்பெல்லாம் நீ இது நம் வாழ்க்கைக்கு வேண்டுமா அல்லது வேண்டாமா, இது தேவையா அல்லது தேவையில்லாததா என்று ஏதோ ஒரு சிந்தனையில் தான் இருந்து கொண்டிருந்தாய். இதோ நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லை. அதனால்தான் உன் சாயப்பா உனக்கான தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒருபோதும் நினைப்பதில்லை. இதோ என் செல்ல பிள்ளை என் மனதில் நினைப்பதையெல்லாம் தருகின்ற எண்ணம் உன் சாயப்பா என்னை தவிர வேறு யாருக்கு இருக்கப் போகிறது? இன்று உன்னையே எல்லோரும் கேவலமாக பார்க்கின்றார்கள், கேவலமாக பேசுகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள் என்று நினைக்கின்றாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய்.
உன்னுடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டுமானால், நீ மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் செம்மையாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய். இது நிச்சயமாக சத்தியமாக உன் சாயப்பாவின் இந்த வாழ்க்கையை உன் சாயப்பா நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையான பல அனுபவங்களை இனிமேல் கற்றுத்தரும். நீ இந்த சாயப்பாவிடம் வந்து ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுது, சாயப்பா இவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள், இவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாய். என் செல்லமே, நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களில் எந்த ஒரு தவறும் கிடையாது. வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அடுத்தவர்களுக்காக மட்டுமே நினைக்காமல், உனக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சேர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவாய். இது உறுதி. என் செல்லப்பிள்ளையே, உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர். அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் குழந்தை, இந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இருந்ததில்லை. அதனால் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை உன் சாயப்பா எப்பொழுதும் நான் உன்னிடம் இருந்து புரிந்து கொண்டேன். நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் நீ அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனப்பான்மையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை தோற்க விடாது. சத்தியமாக அடித்து சொல்கிறேன், நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலையை வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உன் சாயப்பா உறுதியாக உனக்கு வாக்கினை ஒன்று தந்திருக்கிறேன். நிச்சயமாக நாளை என்பது உன்னுடைய கையில் நல்லபடியாக அமையும். நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் செல்லப்பிள்ளை, ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய். உன் சாயப்பா நான் கொடுத்த வாக்குறுதிகள் ஒருபோதும் பொய்த்தது கிடையாது தானே? நீ உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவான எனக்கு நீ நன்றியையும் சொல்வாய். அந்த நேரத்தில் நீ உன்னிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. நான் என் பிள்ளையிடம் இருந்து உண்மையான அன்பினை மட்டுமே தான் நான் எதிர்பார்க்கின்றேன். உன்னை நீ யார் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் சில சமயம் தோன்றியிருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. உண்மையான அன்பு நிச்சயமான உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். நீ நினைப்பதையெல்லாம் நடப்பதையெல்லாம் என்னை பற்றியும் ஆராயாமல் தவறு என்று முடிவெடுக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் தீர விசாரித்து விட்டு தான் அதற்கான முடிவினை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்பதை நீ நடக்கப் போகின்ற சூழ்நிலைகளை வைத்து நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆம் செல்லமே, உனக்கு உன் சாயப்பா சொன்னதெல்லாம் நன்றாக கேட்டு விட்டாய் அல்லவா? இதோ உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இதை உன் சாயப்பா உறுதியாக சொல்கிறேன். இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம் செல்லமே, இறுதி கட்டம் இது. உடனே என் கைகளை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி, இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.